ஓரிரவு கொள்கை வட்டி வீதத்தை உயர்த்திய மத்திய வங்கி. இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த வலி நிவாரணி மாத்திரைகள் பறிமுதல். தேசபந்து தென்னகோனுக்கு எதிராக ஒரு மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகை. சரண குணவர்தனவுக்கு எதிரான வழக்குகளின் தீர்ப்பு ஒத்திவைப்பு. தெற்கு ஈரானில் உள்ள இலக்குகள் மீது அமெரிக்கா தொடர் தாக்குதல். இன்று பல பகுதிகளில் 100 மில்லிமீட்டர் வரை பலத்த மழை. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை. அஸ்வெசும திட்டத்தில் குளறுபடி. ஓரிரவு கொள்கை வட்டி வீதத்தை உயர்த்திய மத்திய வங்கி. ஓரிரவு கொள்கை வட்டி வீதத்தை 100 அடிப்படை புள்ளிகளால் 8.75% அதிகரிப்பதற்கு இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது. நேற்று நடைபெற்ற நாணய கொள்கை சபை கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. உள்நாட்டு மற்றும் உலகளாவிய ரீதியில் நிலவும் நிலைமைகள் மற்றும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் குறித்து உன்னிப்பாக பரிசீலித்த பின்னரே நாணய கொள்கை சபை இந்த முடிவுக்கு வந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இவ்வருட மார்ச் மாதத்தில் ஓரிரவு கொள்கை வட்டி வீதத்தை 7.75% பேணுவதற்கு இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த வலி நிவாரணி மாத்திரைகள் பறிமுதல். மண்டபம் அடுத்த சீனியப்பா தர்கா தெற்கு கடற்கரையில் இருந்து இலங்கைக்கு படகில் கடத்துவதற்காக வாகனத்தில் கொண்டுவரப்பட்ட ரூபாய் 3 கோடி மதிப்பிலான 8.46 லட்சம் வலி நிவாரணி மாத்திரை அட்டைகளை இந்திய கடலோர காவல் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் தப்பியோடிய நபர்களை அவர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரை பகுதி இலங்கைக்கு மிக அருகில் இருப்பதால் சமீப காலமாக தனுஷ்கோடி கடல் வழியாக மண்டபம், வேதாளை, சீனியப்பா தர்கா, களிமண்குண்டு, திருப்புல்லானி மற்றும் பாம்பன் குந்துகால் உள்ளிட்ட கடற்கரைகளில் இருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமாக படகுகள் மூலம் கஞ்சா, வலி நிவாரணி மாத்திரைகள், உரம், அழகு சாதன பொருட்கள் மற்றும் சமையல் மஞ்சள் மூட்டைகள் உள்ளிட்டவை கடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சீனியப்பன் தர்கா கடற்கரையில் இருந்து இலங்கைக்கு படகில் பொருட்கள் கடத்தப்பட இருப்பதாக இந்திய கடலோர காவல் படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் ஹோவர் கிராப்ட் ரோந்து கப்பல் மூலம் மண்டபம், வேதாளை, சீனியப்பன் தர்கா ஆகிய கடற்கரையோர பகுதிகளில் வீரர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வாகனத்திலிருந்து சந்தேகத்துக்கு இடமான முறையில் படகில் சில பெட்டிகளை ஏற்றுவதை கண்ட கடலோர காவல் படையினர் அவர்களை மடக்கி பிடிக்க முயன்றனர். அந்த சமயத்தில் படகில் இருந்த இருவர் படகுடன் கடலுக்குள் தப்பிச் சென்றனர். அதே நேரம் சரக்கு வாகனத்தில் இருந்தவர்கள் பெட்டிகளை கடற்கரையில் வீசிவிட்டு வாகனத்துடன் தப்பியோடினர். இதையடுத்து கடற்கரையோரம் கைவிடப்பட்டு கிடந்த 12 பெட்டிகளையும் மீட்ட கடலோர காவல்படை வீரர்கள் அவற்றை மண்டபத்தில் உள்ள தங்களது முகாமிற்கு எடுத்துச் சென்று சோதனை செய்தனர். அதில் சுமார் ரூபாய் 3 கோடி மதிப்பிலான 8.46 லட்சம் வலி நிவாரணி மாத்திரை அட்டைகள் இருப்பது கண்டறியப்பட்டது. இந்த வகையான வலி நிவாரணி மாத்திரைகள் இலங்கையில் கொக்கைன், ஹெராயின் மற்றும் மெத்தாம்பேட்டமைன் போன்ற போதைப் பொருட்களுடன் கலந்து பயன்படுத்தப்படுவதால் தமிழகத்தில் இருந்து இவை அதிகளவில் இலங்கைக்கு கடத்தப்பட்டு வருகின்றன. பறிமுதல் செய்யப்பட்ட மாத்திரைகளை மண்டபம் சுங்கத்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்த கடலோர காவல் படையினர் தப்பியோடிய மர்ம நபர்கள் மற்றும் சரக்கு வாகனம் குறித்து மண்டபம் கடலோர பாதுகாப்பு குழும போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். தேசபந்து தென்னகோனுக்கு எதிராக ஒரு மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகை. 2022ஆம் ஆண்டு காலி முகத்திடல் கோட்டா கோகம போராட்டத்தின் மீதான தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு எதிராக ஒரு மாத காலத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய எதிர்பார்ப்பதாக சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். குறித்த சம்பவத்தின் சந்தேக நபராக தேசபந்து தென்னகோனை பெயரிடுமாறு சட்டமா அதிபரால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தை செல்லுபடியற்றதாக்கி மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டது. AHMD நவாஸ், அசல வெங்கப்புலி மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகியோரை கொண்ட மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த மனு அளிக்கப்பட்டிருந்தது. இந்த மனு நேற்று அளிக்கப்பட்ட போது சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்சி ஹேரத் பிரதிவாதியான தேசபந்து தென்னகோனுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக நீதிமன்றத்துக்கு அறிவித்தார். இதன்போது மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாமின் தலைவரான நீதியரசர் நவாஸ் இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் தேசபந்து தென்னகோனுக்கு எதிராக ஒரு மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இதன்போது தேசபந்து தென்னகோன் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ரோமேஸ் டி சில்வா நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைக்கையில் தனது கட்சிக்காரருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல்
தாக்கல் செய்யப்படுமாயின் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்துவதில் எந்த பயனும் இல்லை என குறிப்பிட்டார். இருப்பினும் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த மூவர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் இந்த மனுவை மீண்டும் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி விசாரணைக்கு அழைக்க உத்தரவிட்டது. சரண குணவர்தனவுக்கு எதிரான வழக்குகளின் தீர்ப்பு ஒத்திவைப்பு. ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியிருந்த முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தனவுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த 4 வழக்குகளின் தீர்ப்பு அறிவிப்பை ஜூன் மாதம் 9ஆம் தேதி வரை ஒத்திவைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதியரசர் முகமது மிகைல் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பெறப்பட்டது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் சரண குணவர்தனவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த 4 வழக்குகளின் தீர்ப்பும் இன்றைய தினம் வெளியிடப்படவிருந்தது. எனினும் குறித்த வழக்குகள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்குகளின் தீர்ப்புகள் இன்னும் தயாராகவில்லை என நீதியரசர் அறிவித்தார். இதற்கமைய தீர்ப்பின் அறிவிப்பை ஜூன் மாதம் 9ஆம் தேதி மேற்கொள்வதாக நீதியரசர் உத்தரவிட்டார். 2006ஆம் ஆண்டில் தேசிய லொத்தர் சபையின் தலைவராக பணியாற்றிய போது அந்த நிறுவனத்துக்கு வாடகை அடிப்படையில் வாகனங்களை பெற்றுக் கொண்டதன் மூலம் அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தி முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தனவுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தெற்கு ஈரானில் உள்ள இலக்குகள் மீது அமெரிக்கா தொடர் தாக்குதல். தெற்கு ஈரானில் ஏவுகணைகள் மற்றும் கண்ணி வெடிகளை நிலைநிறுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் படகுகளை இலக்கு வைத்து அமெரிக்கா தொடர் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானிய படைகளினால் ஏற்படும் அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாப்பதற்கான தற்காப்பு நடவடிக்கையாகவே இந்த தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளைகளின் பிரதானி அட்மிரல் பிராட் கூப்பர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் தற்போது நிலவும் போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்கா மிகவும் நிதானத்துடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்கா நடத்திய இந்த தாக்குதல்களுக்கு ஈரான் இதுவரை பதிலளிக்கவில்லை எனவும் எதிர்காலத்தில் அமைதி ஒப்பந்தத்தில் இது என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தெளிவாக தெரியவில்லை எனவும் வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. இன்று பல பகுதிகளில் 100 மில்லிமீட்டர் வரை பலத்த மழை. நாட்டில் தென்மேற்கு பருவ பேச்சு மழை நிலைமை படிப்படியாக ஸ்தாபிக்கப்பட்டு வருவதன் காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் அடுத்த சில நாட்களில் மழை நிலைமை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்பதுடன் இப்பகுதிகளின் சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு சுமார் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க அமெரிக்கா, ஈரான் பேச்சுவார்த்தை. அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உடன்படிக்கை எட்டப்பட்டு சுமார் 30 நாட்களின் பின்னர் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான திட்டம் குறித்து இரு நாடுகளும் கலந்துரையாடி வருவதாக ஜப்பானின் நிக்கேய் நாளிதழ் திங்கட்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளது. மத்திய கிழக்கு ராஜதந்திர மூலம் ஒன்றை மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையில் உடன்படிக்கை எட்டப்பட்டதை தொடர்ந்து அடுத்த 30 நாட்களுக்குள் ஹோர்முஸ் நீரிணையில் உள்ள கடற்படை கன்னிவெடிகளை அகற்றுவதற்கு ஈரான் நடவடிக்கை எடுக்கும். அதன் பின்னர் அனைத்து நாடுகளை சேர்ந்த கப்பல்களும் அந்த நீரிணை வழியே சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பயணிக்க முடியும் என நிக்கேய் நாளிதழ் குறிப்பிட்டுள்ளது. இந்த உடன்படிக்கை நடைமுறைக்கு வந்ததும் கப்பல்களிடமிருந்து போக்குவரத்துக்கான கட்டணங்களை வசூலிப்பதையும் ஈரான் நிறுத்திக் கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாத தொடக்கத்தில் எட்டப்பட்ட தற்காலிக போர் நிறுத்த உடன்படிக்கை மேலும் 60 நாட்களுக்கு நீடிக்கப்படும். இந்த 2 மாத கால இடைவெளியில் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்வெசும திட்டத்தில் குளறுபடி. அஸ்வெசும நலன்புரி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் நிலவும் நிர்வாகம் மற்றும் தொழில்நுட்ப குறைபாடுகளை உடனடியாக நிவர்த்தி செய்யுமாறு பிரதேச செயலாளர்கள் மற்றும் உதவி பிரதேச செயலாளர்கள் சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து கடந்த மே 23ஆம் தேதி ஜனாதிபதியும் நிதியமைச்சருமான அனுரகுமார திசாநாயக்கவுக்கு குறித்த சங்கம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. முதற்கட்ட கணக்கெடுப்பின் போது பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் போன்ற வெளித்தரவினரை பயன்படுத்தியதால் தவறான தரவுகள் கணினியில் பதிவேற்றப்பட்டுள்ளன. இதனால் தகுதியற்றவர்கள்
மத்தியவர்கள் உள்வாங்கப்பட்டு தகுதியான பலர் விடுபட்டுள்ளனர். மேலும் IWMS கணினி அமைப்பில் நீண்ட காலமாக குறைபாடுகள் நிலவுவதாக குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தொலைபேசி செயலிகள் மூலம் வீடுகளின் இருப்பிடத்தை அடையாளம் காண்பதில் பிழைகள் ஏற்படுதல், பதிவேற்றிய தரவுகள் காணாமல் போதல் மற்றும் கணினி வேகம் குறைவடைதல் போன்ற பிரச்சினைகள் நீடிக்கின்றன. தரவு சரிபார்ப்பு பணிகளில் முன்னின்று உழைக்கும் பிரதேச செயலக அதிகாரிகளுக்கு கடந்த ஜனவரி முதல் இதுவரையான மாதாந்திர கொடுப்பனவு ரூபாய் 2500 வழங்கப்படவில்லை. எனினும் கணினி பிழைகளுக்கான பொறுப்பு பிரதேச செயலாளர்கள் மீது சுமத்தப்பட்டு கள அதிகாரிகளுக்கு நலன்புரி சபை தொடர் அழுத்தம் கொடுத்து வருகின்றது. நாட்டில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு, விலை உயர்வு மற்றும் QR குறியீடு அடிப்படையிலான எரிபொருள் கட்டுப்பாடுகள் காரணமாக கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்கு சென்று தரவுகளை சேகரிப்பதில் கள அதிகாரிகள் கடும் சவால்களை எதிர்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் நலன்புரி சட்டத்தின்படி அஸ்வசம களப்பணிகளுக்கு பொறுப்பான முதன்மை அதிகாரிகளாக கருதப்படும் சமுத்தி அபிவிருத்தி அதிகாரிகள் மற்றும் கிராம உத்தியோகத்தர்களை முறையாக இந்த பணிகளில் உத்தியோகபூர்வமாக ஈடுபடுத்துவதற்கான முறையான வழிமுறையொன்றை உருவாக்க வேண்டும் என குறித்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் IWMS கணினி அமைப்பின் குறைபாடுகளை நீக்கி அதன் கொள்ளளவை அதிகரித்தல், பயனாளிகளை துல்லியமாக தெரிவு செய்வதற்காக இலங்கை மின்சார சபை, மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், விவசாய சேவை நிலையங்கள் மற்றும் வரி அதிகார சபை ஆகியவற்றின் தரவுத்தளங்களை அஸ்வசம கணினியுடன் ஒன்றிக்க வேண்டும் என பிரதேச செயலாளர்கள் மற்றும் உதவி பிரதேச செயலாளர்கள் சங்கம் பரிந்துரைத்துள்ளது.